ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் உறவுகள் எல்லாருக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்க போகிறோம். ஆடி மாதம் கடைசி வெள்ளி. ஸோ இந்த வெள்ளியில் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். லாஸ்ட் வீக் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின், நெக்கு, அப்புறம் திடீர்னு நெக் பெயின், தலை சுற்றல், வாமிட்டிங் இப்படிலாம் ப்ராப்ளம் வந்துச்சு ஒரு லாஸ்ட் வீக்கில். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எம்ஐஆர் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க, எனக்கு என்ன ஆச்சு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோங்க. ஸோ பூஜை சாமான் எல்லாத்தையும் என்னால் தேய்க்க முடியாது. அதனால் வந்து பிள்ளையாரும் காமாட்சி மலைக்கு, அப்புறம் கண்டிப்பாக பஞ்ச பாத்திரம் தண்ணி வைக்கணும். ஸோ அவங்கள மட்டும் வாஷ் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ பிள்ளையாருக்கு சிம்பிளாக பூஜை பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ எதுவுமே முடியலதான், ஆனால் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்குமே அந்த பெயின் வந்துச்சு, போன வாரம் அந்த பெயின் வந்துச்சு. குட்டி பாப்பா நல்லா தூக்கம். பெரியவன் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஸோ நான் உங்களுக்கு லஞ்சு கட்ட வரல தான். பாத்திரம் தேய்க்க முடிஞ்சால் தேய்ப்பேன், இல்லைன்னா விட்டுலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கோயிலுக்கு கிளம்பாமல் வேறாமல் டபுள் மைண்டு. ஏன்னா பெயின் திடீர்னு வருது. ஸோ திடீர்னு கேர் ஆகுது. அதனால் ஸோ எல்லா வேலையும் நம்ம செஞ்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஆயிடுச்சு. லைஃபே ஒரே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பொங்கல் வைக்கிற வேலை தான் முக்கியம். கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தேன், அதுக்குள்ளே பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ எழுந்து தான் பூஜை சாமானே தேய்ச்சேன்னா. ஸோ சிம்பிளாக பிள்ளையாருக்கு மட்டும் பூஜை பண்ணிவிட்டு விளக்கேற்றிட்டு வீட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு கிளம்பிட்டேங்க. ரொம்ப மாதமாக வந்து வாசப்படி கழுவிட்டு மஞ்சள் பொங்கல் வைக்கல. ஸோ நிறைய பேர் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, அது எனக்கு பிடிக்கல. நான் மஞ்சள் பொங்கல் தான் வைப்பேன், அதான் அழகாக இருக்கும் பார்க்காதனால. ஸோ முடியலன்னு இன்றைக்கி வச்சிடலாம். ஸோ அந்த ஒரு வேலை தானே, அதை மட்டுமா செய்ய முடியுதான்னு பார்க்கலாம் சொல்லி இவங்க ஒரே ஆட்டங்க. இவங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அண்ணா வந்தாலும் அண்ணாவை தம்பியும் ஆட்டம் போடுறது தான் இவங்களுக்கு வேலை. ஸோ 2 பேரும் கிளப்பி விட்டாச்சு. ஸோ சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு முடியல, திடீர்னு அந்த மாதிரி எனக்கு திடீர்னு மறுபடியும் அந்த மயக்கம் மாதிரி திடீர்னு வருது. அதனால் ஸோ கோயிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் ஆகிட்டேன். வீட்டில் ஒரு டேப்லெட் இருந்தது போட்டேன், கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. ஸோ அக்கா கூட தம்பி கிளம்பியாச்சு. ஸோ 2 பேரும் அனுப்பி வெளியே அனுப்பியாச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம். வேகமாக கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலை செஞ்சால் திடீர்னு அப்படியே தலை சுற்றுது. ஸோ வேகமாக இந்த வேலையை செய்யக்கூடாது, டாக்டரே சொல்லியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் மெதுவாகவே எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும், அதனால தான் ஃபாஸ்ட்டாக ஓட்டி காட்டுறேன். எங்களுக்குமே வேலை இருக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ நான் இந்த வீடியோவை எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் ரன் பண்ணி காட்டுறேன். பொங்கல் வைக்க போயிட்டு அங்கே நாங்கள் எந்த கோயிலில் வைக்கிறோம் அப்படி எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு கோலம் போடுறது எப்போ ரொம்ப பிடிக்குங்க. பெரிய கோலம் போட உட்காந்தா எழுந்துக்கவே மாட்டேன். ரொம்ப அதை ரங்கோலி மாதிரி பெருசாக அழிச்சிட்டு போவேன். ஆனால் இப்போ எனக்கு முடியல. இவ்வளோ சிம்பிளாக நான் கோலம் போட்டதே இல்லை. ஸோ ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பியாச்சு. குழந்தை பொண்ணு எனக்காக பேக்லாம் தூக்கிறா. ஸோ நான் பாப்பா தூக்கியாச்சு, கிளம்பியாச்சுங்க கோயிலுக்கு. ஸோ மெதுவாக போய் நடந்து போயிட்டோம். ஸோ அம்மா நரலில் ஓரளவுக்கு இப்போ பெயின் கம்மியாக இருக்கிறதுனால பொங்கலுக்கு வச்சே ஆகணும்னு இருக்கு போல். ஏன்னா வைக்க முடியாதுன்னு நினச்சேன். கோயில் வரையும் வந்துட்டோம், பெரிய விஷயம். ஸோ பொங்கல் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ மேகமாக இருக்குது கொஞ்சம். நாங்கள் வரும்போது காலியாக இருக்குது, மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். ஸோ காலியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்தோம். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் இந்த அடுப்பு ஃபுல்லாகிடும். ஸோ எங்களுக்கு அடுப்பு கிடைக்காது. அதனால் ஸோ நாங்கள் கற்பூரம் வச்சு அடுப்பை பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது எரியறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சாதாரணமாக வீட்டில் நம்ம அடுப்பு பற்ற வைக்கும் போதே நாங்கள் அம்மா வீட்டில் அடுப்பில் பற்ற வச்சுருக்கோம். எனக்கு அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாது. ரொம்ப எங்கள் அம்மா வந்தால் பற்ற வச்சுருக்கோம், லேட் ஆகும். அதனால் ஸோ ஒரு வழியாக எப்படியோ பக்கத்தில் எங்கேயாவது பேப்பர் அப்படி இப்படின்னு கடை வாங்கி ஒரு வழியாக எரிய வச்சிட்டோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில் இதுதாங்க, முத்துமாரியம்மன் கோயில்.
இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே செம்ம ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடையாது. ரொம்ப சிம்பிளா மண் தரையா, கோயில் பெருசா நெறைய சாமிங்க வந்து அப்ப இல்ல. முத்துமாரியம்மனும், முருகர், விநாயகர் இந்த மாரி எப்பவும் வழக்கமா இருக்கிற சாமிங்க தான் இருந்தாங்க. இப்போ வந்து ரீசென்ட்டா கும்பாபிஷேகம் பண்ணும்போது நவகிரகங்கள், அப்புறம் பெருமாள், அம் அப்புறம் வந்து ஆண்டாளம்மா இவங்க எல்லாரும் வந்து வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. கோயில் செம்ம அழகா கட்டியிருக்காங்க. செமையா இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா, முத்துமாரியம்மன் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. அ பொங்கல் வந்து பொங்க போகுது. அதனால தான் அதையே காமிச்சிட்டுருக்கேன். ஆக்சுவலி வந்து பொங்குற ஸ்டேஜ் இது. அ அது அவங்க எப்போ பொங்குவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாங்க ஆரம்பத்துல அடுப்பு எரிய வைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம். எனக்கும் எரிய வைக்க தெரியல. அ எங்க ஒரவத்திக்கும் எரிய வைக்க தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி குடுப்பாங்க. ஸோ 2 பேருமே கொஞ்சம் சொதப்பிட்டோம். ஒரு கஷ்டமா இருந்துச்சு எரிய வைக்க. எப்படியோ பேப்பர் வச்சு பக்கத்துல கடன் வாங்கி அது இதுன்னு செஞ்சு எப்படியோ எரிய வச்சாச்சு. ஸோ நாங்க வீட்லேருந்து கொட்டாங்குச்சி எடுத்துட்டு வந்தோம். தேங்காய் ஓடு சொல்லுவாங்கல்ல அது. தேங்காய் எப்பவுமே வெட்டும்போது அந்த தேங்காய் ஓட தூக்கி போட மாட்டேன். சேர்த்து வச்சிருப்பேன். அது சேர்த்து சேர்த்து ஒரு பை ஃபுல்லா வரும். பொங்கிடுச்சுங்க. பொங்கலோ பொங்கல். ஸோ ஒரு வருஷம் வருஷம் நான் எப்பவுமே எடுத்து வைப்பேன். அது பொங்கல் வைக்க எனக்கு யூஸ் ஆகும். அம் அதனால எனக்கு இந்த இந்த அது அதேமாரி இந்த வாட்டி எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லாவும் எரியவும் கூட நின்னு எரியும் கேஸ் மாரி. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க அக்காவும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மட்டெல்லாம் வந்து எனக்கு அவங்கள தான் குடுத்தாங்க. எங்களுக்கு அடுப்பு எரியாத சமயத்துல. ஸோ அதுவுமே கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு. இந்த மாரி அக்கம் பக்கம் கொடுத்து ஹெல்ப் பண்றது இந்த மாரி இடத்துல தாங்க நடக்கும். ஸோ நாங்களுமே நாங்க பொங்கல் வச்சு வரும்போது எங்களுக்கு பின்னாடி வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்கு எங்க கிட்ட மீந்த பொருள அவங்களுக்கு குடுத்துட்டு வந்தோம். ஸோ பெருசா எங்ககிட்ட மீறல. இருந்த கொட்டாங்குச்சி அதெல்லாம் வந்து நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லி குடுத்துட்டு வந்தோம். ஸோ நமக்கு ஒண்ணு செய்யும்போது நம்ம மத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யணும் இல்லையா? அதனால அப்படி உதவி பண்றதுனால தாங்க ஏதோ அந்த மாரி கொஞ்சமாவது நல்லது நடக்குது. ஸோ நாங்க வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எங்களுக்கு அப்புறம் வந்து நெறைய பேர் வந்துட்டாங்க. நாங்க வரும்போது அந்த இடமே ரொம்ப காலியா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. நாங்க வந்தபோது அந்த இடம் அவ்வளோ பேர் கிடையாது. ஸோ இருக்க இருக்க நெறைய பேர் வந்துட்டாங்க. எங்களுக்கு பின்னாடியே நெறைய பேர் வெயிட் பண்றாங்க அடுத்த பொங்கல் வைக்கிறதுக்கு. நாங்க சீக்கிரமா வந்ததுனால சீக்கிரமா வந்து சாமி பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் இதே மாரி வந்தோம் போன வருஷம். அப்ப செம்ம மழைங்க. பொங்கல் வச்சு வெளிய வரோம். கரெக்ட்டா செம்ம மழை. எங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே கொடை புடிச்சுட்டு தான் பொங்கல் வச்சாங்க. இன்னைக்கும் அந்த மாரி தான் செம மேகமா இருந்துச்சு. ஒரு பக்கம் இருட்டிடுச்சு. மழை வரும்னு எதிர்பார்த்தோம். லைட்டா தூறல் வேற போட்டுச்சு. ஆனா அம்மன் அருள்ல இந்த வாட்டி மழை வரலங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் மழை வர்றதுனால தப்பிச்சோங்க. இதுக்கப்புறம் மழை வராம இருக்கணும். எங்களுக்கு முன்னாடி நெறைய பேர் இருக்காங்க. அவங்களும் பொங்கல் வைக்கணும் அதனால. இன்னைக்கு நைட்டு சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வீதி ஊர்வலம் வருதுங்க சாமி. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தாங்க வரும். எங்க ஊர்ல நான் வந்து பெரியபாளையம். எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா 15 வாரமும் சாமி வந்து வீதி ஊர்வலம் வருவாங்க பவானி அம்மன். இங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் பண்றாங்க. ஸோ அம்மன் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வராங்க. ஸோ பொங்கல் வைக்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் சின்ன வயசுல எங்க அம்மா பொங்கல் வைக்கும் போது வேடிக்கை மட்டும் தான் பார்த்திருக்கேன் நானு. நம்ம வீட்ல கேஸ்ல செஞ்சுட்டு இது மாதிரி அடுப்புல செய்யும் போது அது ஒரு நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த காலத்து பசங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன அடுப்பு வச்சு வீட்டுல வந்து சொப்புல சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். நம்ம வீட்டை வேலை சொன்னா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி வெளியே ஏதாவது பசங்க விளையாட்டுத்தனமா சமைக்கும் போது அது ஒரு ஜாலியா சமைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பொங்கல் வைக்கும் போது அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுப்பு எரிய வச்சு அது எரியும் எரியாது அதை பத்த வைக்கணும். அந்த புகை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் ஜாலி நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும். இதை நம்ம எப்பவும் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்றதுனால அது ஒரு ஜாலியா இருக்கு. இவர் வந்து அங்க கோயில்ல போற பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு என் பையன். சும்மா நார்மலா மியூசிக் போட்டாவே செம்ம டான்ஸ் ஆடுவாரு. ஸோ கோயில்ல பாட்டு பாடுதா அதுக்கு வந்து ஆடிட்டு இருக்காரு. பொங்கல் வந்து வெந்துருச்சு. ஸோ அரிசி வெந்தாதான் வெல்லம் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அரிசி வந்துருச்சு. நான் சிறுபருப்பு சேர்த்து போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு வேகத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த கட்டை வந்து பாத்தீங்கன்னா நான் எரிய சொல்லும் போது எரியலைங்க. இப்போ அதிகமா எரிஞ்சு என் பொங்கல் எல்லாம் அடிப்பிடிக்க வச்சிருச்சு.
நல்லபடியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ நெய் காசி ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா என் மடியிலே பாதி நெய் ஊற்றிக்கிச்சு. அப்புறம் பொங்கல் வந்து ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு குண்டான்ல. சின்ன குண்டா எடுத்துட்டு வந்துட்டேன்னா அதனால ஓவர்ஃபுல் ஆகி அப்படியே நிறைய கீழே போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னால் நெய் காசி கூட அதில் ஊற்ற முடியல, எல்லாமே நெய் கூட கீழே போகுது. அதனால கொஞ்சம் பொங்கலை கரண்டியில் அள்ளிட்டு அதுக்கப்புறம் அதில் ஊற்ற வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அதில் நெய் ஊற்றி காசி ஊற்றுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. சரி ஒருத்தையும் பொங்கல் வச்சு முடிச்சுட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். சரி 2 பேருமே ஒன்றா முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அவங்க மட்டும் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வச்சிரும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி எடுத்தது அது வெற்றிகரமா முடிஞ்சிருச்சுங்க. சரி எந்த ஒரு விஷயமே நம்ம செய்யறதுக்கு மட்டும் தான் 1008 தடங்களா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா அது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா நல்லபடியா தான் முடியும். ஸோ நான் எப்படியோ பொங்கல் வச்சு முடிச்சுட்டேன். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் விநாயகர் கோயில தான் உட்காந்துட்டு இருக்கோம். விநாயகரை கும்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வேற எந்த சாமி கும்பிடலங்க. ஏன்னா நேரம் அம்மனாண்ட போயிடலான்ட்டு. ஏன்னா இப்போ எங்களுக்கு பின்னாடி பொங்கல் வைக்கிறவங்க வந்துட்டாங்கன்னா கூட்டம் அதிகமாயிடும். அதனால ஸோ நேராக அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமிகளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லா சாமியும் தரிசனம் பண்ணிட்டு ஸோ உட்காந்து எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொங்கல் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தூங்கல, காலையில் தூங்கி எழுந்திரிச்சவன். ஸோ பொங்கலுக்கு வெளியே வந்ததுனால அவருக்கு எப்பவுமே வெளியே வந்து தூங்க மாட்டான். வீட்லயே இருந்ததுனால இங்க வெளியே வந்து நிறைய பேர் பார்த்து அவனுக்கு தூக்கம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு விளையாடிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு போய் தூங்க வைக்கணும் குட்டி பாப்பாவை. ஸோ ஃபேஸே டல் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு. ஸோ பொங்கலை கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பலாம் சொல்லி கிளம்பிட்டு இருக்கோங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். மீதி வந்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பொங்கல் கோயிலே காலி பண்ணிட்டோம். எப்பவுமே அங்கே வைக்கிற எல்லாருமே அப்படிதான். ஸோ கிளம்பியாச்சுங்க, அவ்வளோதாங்க. பாப்பாவும் இவன் பெரிய பையனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் வரும்போது நல்லா வெளிச்சமா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்புறதுக்குள்ள செம்ம இருட்டாயிடுச்சு. அப்படியே கோயில் லைட்லாம் போட்டு பார்க்கவே செம்மையா இருக்கு. நாங்கள் வரும்போது வந்து வெளிச்சமா இருந்துச்சு, இப்போ வந்து இருட்டிடுச்சு. ஸோ நேரம் ஆக ஆக ஏன்னா மழை டைம் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனால் மழை வரல அது வரைக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.